கும்மிடிப்பூண்டி அடுத்த மேல்பாக்கத்தில் ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்ட நிலையில் வீடுகளை இடிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்ட ஆக்கிரமிப்பு வீடுகள் இடித்து அகற்றப்பட உள்ள நிலையில் வீடுகளை இடிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அதிகாரிகள் அங்கே இடித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு புறம் வீடுகளை இடிக்கும் பணியும் தொடங்கியிருக்கிறது. கள தகவல்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் அடுத்த கும்மிடிப்பூண்டி மேல்பாக்கம் பகுதியில் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியானது வனப்பகுதிக்கு சொந்தமான இடத்தில் அவர்கள் வசித்து வந்தாலும் வனத்துறை சார்பில் அவர்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் தமிழ்நாடு அரசின் சார்பில் அவர்களுக்கு மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட சாலை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு கிராமம் போன்றே காட்சியளிக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளேயே அந்த கிராமத்தில் வசிக்கும் இரு பிரிவினர்களுக்குள்ளேயே ஏற்பட்ட தகராறின் அடிப்படையில் ஒரு பிரிவினர் நீதிமன்றத்தை அணுகி இந்த பகுதி, அதாவது வனப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து 66 குடும்பங்கள் வசிக்கின்றன, அந்த பகுதியை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் தற்பொழுது நீதிமன்றமானது அந்த இடத்தை, ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை அகற்றி உடனடியாக வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என வருவாய்த்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது தாசில்தார் சரவணகுமாரி தலைமையில் வருவாய்த்துறையினர் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்து அந்த 10 ஜேசிபி உதவியுடன் தற்பொழுது அந்த வீடுகளை இடிக்கும் பணியில் தொடங்கியுள்ளனர். இந்த வீடுகளை இடிக்கும் பணியை தொடங்குவதற்கு முன்னதாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்ணீருடன் பலவிதமான கோரிக்கைகளை வைத்து பொதுமக்களானது போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். குழந்தைகளை வைத்து புத்தகங்களை மேலே தூக்கி காண்பித்து நாங்கள் எங்கே செல்வோம், இங்குதான் நாங்கள் வசிக்கிறோம், மேலும் இங்கிருந்து பள்ளிகளுக்கு சென்று படித்து வரும் நிலையில் தற்பொழுது 10ஆம் வகுப்பு 11ஆம் பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் நாங்கள் எங்கே செல்வோம் என்ற அழுத நிலையிலும் வருவாய்த்துறையினர் ஒரே நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நாங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் அவர்களை குண்டுக்கட்டாக, அதாவது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முயன்ற பொதுமக்களையும் குண்டுக்கட்டாக தூக்கி அவர்களை கைது செய்த போலீசார் தற்பொழுது ஜேசிபி உதவியுடன் வீடுகளை இடிக்கும் பணியை தொடங்கியுள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி பிரபு.